ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அபோ மெரிட்ஸ் அனிமையோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஆன்கோயிங்காக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டிலேவாக போடுறேன். அதனால மறக்காமல் லைக்கை ஒண்டி போட்டுருங்க. இந்த எபிசோடும் வேற லெவலில் இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் கிங்ஷாங்கோட செக்ட் முழுக்க அந்த ஃபார்மேஷனுக்குள்ளே வசமாக மாட்டிக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம கிங்ஷாங்கும் யோசிக்கிறாரு, அவ்வளோதானா எங்கள் செக்டோட கதை எங்கேயே முடிய போதா என்ன? இருந்தாலும் பரவாயில்ல, சாகும் போது எனக்கு எந்த விதமான ரெக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. இப்ப நீ என்ன வேணா பண்ணு, ஆனா கண்டிப்பா எங்க மாஸ்டர் உன்னை விட மாட்டாரு. அட என்ன கிங்ஷங், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். எனக்கு உண்மையை சொன்னா இப்பவும் பயமா இருக்கு. அந்த இன்வென்சிபிளான பர்சன் அவன் திரும்பவும் வந்து கூட என்ன தாக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ கடைசி நம்பிக்கையா இருக்குது நம்ம கிங்ஷாங் ஒடிதான். கிங்ஷாங் எங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனையே வராது. வாங்க கிங்ஷாங், எங்க செக்ட் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும், வந்து பாருங்க. இன்னொரு சைடு நம்ம லேனு அஷாஷின் பொண்ணு, இவங்க ரெண்டு பேருக்கும் மாஸ்டருக்கு என்னாச்சோ ஏதோன்னு பயந்து போய் தெச்சுக்கின்னு வராங்க. ஏன்னா நம்ம கிங்ஷாங் போயே ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னமும் ஆளு காணோம். அங்க அஷாஷின் பொண்ணு சொல்லுவான், இந்த இடத்தோட லீடர் ஈபே அவன் ரொம்ப பயங்கரமானவன், ஆளு இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு ரூமர்ஸும் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் பொய் தான், ஏன்னா ஆளு இன்னமும் உயிரோட இருக்கான். அங்க இன்னொரு அஷாஷினும் வந்துட்டு, என்னம்மா எங்க அவ்வளவு அவசரம் இப்படின்னு ஒரு ரெண்டு அஷாஷினும் வந்துட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்க பிடிக்கிறாங்க. சீன் அப்படியே நம்ம கிங்ஷாங்க நோக்கி வரும். அங்க ஈபேவும் ஏகப்பட்ட விருந்து அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே வகை வகையா ரகரகமா அப்படி இருக்கு. இது எல்லாமே உங்களுக்காக தான், ஒரு விருந்து மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இவன் அப்படி பண்ற ஆளே இல்லையே. எதுக்காக ஆளு இந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இப்ப மாறணும்? இன்டைரக்டா இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் மோட்டிவ் இருக்குமா? எனக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பத்தாதுன்னு. அதுக்காக தான் இன்னொரு விஷயத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த செக்டோட அந்த 3 பேர் தான் நமக்கு உன்ன பயங்கரமா அங்க தாக்கிருப்பாங்க. அவங்க 3 பேரோட ஆவியும் இங்கதான் இருக்கு. இத பாக்குற கிங்ஷாங்கு ரொம்ப ஆச்சரியமா வரும். ஆமா, இவங்க எப்படி இன்னமும் உயிரோட இருக்காங்க? அது என்னன்னா சோலை எடுக்கிறதுக்கான ஒரு ஆர்டிஃபெக்ட் இருக்கு, அதனால தான் இவங்க உயிரோட இருக்காங்க. என்னோட சின்சியாரிட்டியை நான் ப்ரூவ் பண்ணும் இல்லையா, அதை நான் காட்ட வேணவா? ஆளு வெப்பனை வச்சு அந்த 3 பேரோட சோலியும் மொத்தமா அங்க முடிக்கிறான். பாத்தீங்களா, உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அந்த 3 பேரும் இப்ப காலி, பிரச்சனையும் சாலாயிடுச்சு. அதே மாதிரி இந்த வெப்பனும் தன்னுடைய ஓனர் கிட்டே போயிடுச்சுப்பா. அங்க குன்ஷானும், எவ்வளவு விஷயத்த நீ பண்ணனால உன்னை நான் வந்து மன்னிக்கிறேன். உங்க செக்டுக்கும் எங்க செக்டுக்கும் இடையில இதுக்கப்புறமும் கிரட்ஜ்னு ஒரு விஷயம் இல்ல. அட இருங்க, இன்னமும் நான் சின்சியரிட்டியை காட்டணும் இல்லையா? உடனே ஒரு 2 பீஸ்ட் பொண்ணுங்களும் வந்து ஒரு மாதிரி அங்க வியர்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் எதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். கிங்ஷாங்கா எப்படியாச்சும் இந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம், லஸ்ட் அது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி தடுக்கலான்னு பாப்பான். இருந்தாலும் இந்த அளவுக்கு அழகான பொண்ணுங்க பக்கத்துல இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆளு என்ஜாய் பண்ணலான்னு அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. நான் யோசிக்கல பெரியவரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஹாபி எல்லாம் இந்த வயசுல இருக்குன்னு. அங்க ஒரு 2 அசாசினும் வராங்க. அந்த 2 பர்சன் கிட்டயும் ஈபேவும் சொல்றான், இதுக்கப்புறமும் நம்ம கிங்ஷாங் செட் மேல ஒரு கண்ணை வைங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்ன. ஆனா போயும் அந்த மாதிரி ஒரு செக்ட் மேல எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு கவனிக்கணும்? நான் சொன்ன விஷயத்த ஒண்டி பண்றியா? ஏன்னா இதுதான் நம்மளுக்கு லைஃப் லைனா இருக்கு. சொல்ல வந்துட்டேன் பாஸ், இந்த மாதிரி ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க கிங்ஷாங்க பாக்கணும்னு. ஓ அப்படியா? இதுக்கப்புறம் கிங்ஷாங்க அந்த பார்ட்டில பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்றது என்ன, சாப்பிடுறது என்ன இப்படின்னு ஜாலியா இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம லேனு அந்த அஷாஷின் பொண்ணு யுன்னு உங்க 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு புரியல, கிங்ஷாங் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? லாங்ஸுவே யுன் வாங்க என்ஜாய் பண்ணுங்க. என்னது என்ஜாய் பண்ணுங்களா? அங்க யுன்னு கிட்ட ட்ரிங்க கொடுக்க, அவ்வளவுதான் அவளும் அந்த ட்ரிங்க்குக்கு மயங்கி போறா. ஆமா கிங்ஷாங், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வேற எதுக்கு, இந்த செக்ட முடிக்கலான்னு நாங்க வந்தோம். ஆனா அப்புறம் எதுக்காக இங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க? முடிக்கலையா நீங்க? அதுக்கு தான் வந்தோம். ஆனா நடுவுல இந்த ஈபேவோட ஆட்டிடியூடும் மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆளு கண்டிப்பா ஈஃபேங்க அங்க மீட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் இப்படி மாறி இருக்கு. அங்க லேனுக்கும் இப்பதான் அங்க விஷயமே புரியுது. ஓ கதை வந்து அப்படி போதா? சரி, ஈஃபேங் வந்து என்ன பண்ணிருக்காரு? குன்னு வந்து ஓகே தானா? குன்னோட நிலைமை இன்னமும் இம்ப்ரூவ் ஆகல. ஏகப்பட்ட ரேரான ஹர்பெல்லாம் வேணுமா? இதனால நம்ம ஈஃபேங் பாஃபு மவுண்டனுக்கு போயிருக்காரு. பாஃபு மவுண்டனா இப்படின்னு நம்ம கிங்ஷாங் ரொம்பவும் அது கேட்ட ஆச்சரியமாவறான். ஏன்னா ஆளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மவுண்டன். சரி ஏதோ ஒண்ணு லேண்ட், சீக்கிரமா போயிட்டு நம்ம குன்ன பாத்துக்கோ. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். ஆளு பாஃபோ மவுண்டனுக்கு போயிருக்கான். அங்க சைட்ல அங்கங்க சின்ன சின்ன ஹர்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆளு கலெக்ட் பண்ணிக்கிறான். போற வழியில அந்த ஓல்டுவும் மத்தவங்களும் அங்க இருக்காங்க. அட நம்ம ஆளுங்க, அவங்களும் அங்க கத்தி கத்தி சொல்றாங்க, வராதீங்க, இது வந்து ஒரு ஏன்ஷியன்டான ஃபார்மேஷனு, உள்ள வந்தா அவ்வளவுதான் பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடும், வராதீங்க தயவு செஞ்சு. ஆனா ஃபார்மேஷன் உள்ள என்னதான் காட்டு கத்து கத்துனாலும் எதுவுமே வெளியில கேட்காது. அதனால நம்ம ஈஃபேங்கும் அப்படியே ஆளு கால் எடுத்து வைக்கிறான். அத்தனுடைய அந்த ஃபார்மேஷனும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே உடைஞ்சு போகுது. அப்புறம்
அப்புறம் தான் அவரு வந்து சொல்லுவாரு, "நாங்க 7 நாளா இங்க மாட்டின்னு இருக்கோம். நாங்களும் வெளியில வரலான்னு ட்ரை பண்ணோம். ஆனா முடியல." 7 நாளா மாட்டின்னு இருந்தாங்களா? சிம்பிளா இப்படி சொல்லுங்க. அதாவது நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு. இப்படிதான் நம்ம ஆளு யோசிப்பான். ஆமா ஓல்டு ஓகே என்னாச்சு? ஆனா பிரச்சனை இல்ல. வர வழியில நான் ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதனால இந்த காயத்தை ஈஸியாவே குணமாக்க முடியும். ஆனா மாஸ்டர் ஈஃபேங் அவரோட டான்டியான் அதாவது கல்டிவேஷனோட வேரு அது மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. நீங்க என்னதான் ஒரு கிரேட்டான பர்சனா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆனா நம்மால வெறுமா கசக்கிட்டு அதுல எச்சைய போட்டு சும்மா தான் வைப்பான். அதுக்கே ஷேட்டர் ஆயிருக்கிற அந்த டான்டியானா அந்த கல்டிவேஷனோட ரூட் அதுவும் ஹீல் ஆயிது. ஆளுக்கு முழுமையா பவரும் வரும். நார்மலா இதை பார்க்கலன்னா நாங்க நம்பியிருக்க மாட்டோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரியுது நீங்க உண்மையிலேயே எந்த அளவுக்கு கிரேட்டா இருக்கீங்கன்னு. அங்க ஊக்க அவ்வளவு சந்தோஷம். மிஸ்டர் ஈ திரும்பவும் என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த விஷயத்த நான் எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போறேன்? உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் சர்வெண்டா இருக்கேன். என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அட நான் ஒரு சின்ன விஷயத்த பண்ணா அதுக்கு போயும் எதுக்காக இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணணும்? வேற இப்படி கேக்குறாரா? இதனாலேயே நம்ம ஹீரோவும் சொல்றான், சரி கொஞ்ச நாள்ல வந்து இந்த வெஜிடபிள்லாம் கலெக்ட் பண்ண சில பல ஆளுங்க வேணும். அதை ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணா போதும். நான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பேவும் பண்றேன். அங்க இது கேட்டோடனே பின்னாடி அவங்க 2 பேரும் கண்டிப்பா நாங்களும் வரோம். ஐயோ ஒருத்தனுக்கே பே பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல இவங்க வேறையா? ஐயா சாமி என்னால எல்லாருக்கும்லாம் பே பண்ண முடியாது. இவருக்கு நான் பே பண்ணுவேன். நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. என்ன உண்மையை சொன்னா ஆக்சுவலா இவங்க 3 பேருக்குமே அந்த காசெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஈ கூட இருக்கணும்னு சொல்லி அவங்க ஓகேவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு டியான்சன் டான் ஃபிளவரை நம்மளுக்கு காட்டுறாங்க. இதை தேடி தான் நம்மால இங்க வந்திருக்கான். அங்க 2 டீமனும் அது இப்போ காட் பண்ணிருக்கு. அங்க பிளாக் ஃபெதர் அப்படின்னு ஒரு க்ரோவும் இருக்கு. அதுவும் அந்த டீமன் கிட்ட அங்க சொல்லும், பாத்தியா அந்த லெஜெண்டரியான அர்பு இப்போ க்ரோ ஆயிடுச்சு. டீமன் எம்பரரே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. நம்ம தான் இதை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணோன்னு. அதனால காட் பண்ணும் போது மிஸ்டேக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கனே லார்ட் பிளாக் ஃபிளவர். ஆல்ரெடி அந்த ஃபிளவருக்கு நெருக்கமா 20,000க்கும் மேல ஏகப்பட்ட க்ளோன்ஸை இந்த வச்சிருக்கேன். அதனால யாராச்சும் அந்த ஃபிளவரை அடையவோ இல்ல பறிக்கவோ அங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட கதையை அங்க முடிஞ்சிரும். சீன் அப்படி நம்மால நோக்கி வரும். ஆமா என்ன இது இங்க ஒரே பூச்சா இருக்கு, போ போ இப்படின்னு நம்மால அப்படியே தட்டி விட அவ்வளவுதான். அங்க இருக்கிற பாதிக்கு பாதி பூச்சி மொத்தமா அழிஞ்சு போகுது. ஐயோ என்னோட க்ளோன்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதே மாதிரி மத்த க்ளோன்ஸும் காலியாவ அவ்வளவுதான். அது பொத்து நாங்க விழும். அங்க நம்மால வர அந்த ஃபிளவருக்கு ரொம்ப நெருக்கமா வரும். இதனால அந்த 2 டீமனும் ரொம்ப ஆச்சரியமாகுது. இதனால அந்த க்ரோவும் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை முடிக்கலான்னு வரும். ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு பார்வை அதுலயே அதோட நிலைமை ரொம்பவும் மோசமாகுது. அட இது என்ன ஒரு பைத்தியக்கார பறவையா இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த பேர்டு எக்ஸ்ட்ரீம்லி ஈவில் வெண்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பண்ணலான்னு போவோம். ஆனா நம்மால ஒரே அடியில அதையும் அங்க பறக்க விட்டுறான். அட அவரு என்ன எங்க லார்ட் பிளாக் ஃபெதரையே கொண்டுட்டாரா? நம்ம ஈஃபேங்கு ஃபிளவர் ஏத்துட்டு அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்புறமா தான் அது முழிச்சுக்கும். அங்க அப்புறம் அவங்க பார்த்தா அந்த ஃபிளவரை காணோம். கீழே டீமன் பறவையும் இறந்து போயிருக்கும். இதனால அந்த பூச்சிக்கும் அங்க தெரியுது இதுக்கு மேல இங்க இந்த அவ்வளவுதான் பிரச்சனை தானே. அதனால அமைதியா இந்த இடத்தை விட்டு போலான்னு பாக்குது. அங்க ஓடி போகும்போது ஒரு வெப்பனும் அப்படியே மூஞ்சில அடிக்கும். அது அந்த க்ரோவோட வெப்பன் தான். இப்பதான் அதுக்கு ஞாபகமும் வரும். இதுக்கு முன்னாடி க்ரோ வந்து ஏகப்பட்ட ட்ரெஷரை இங்க மறைச்சு வச்சிருக்கோம். டீமன் கிங்குக்கு தெரியாம நம்ம போறதுதான் போறோம். நம்ம நைஸா இங்க இருக்கிற பொருள் இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? எடுத்துட்டு ஓடிடலாம் சீக்கிரம் சீக்கிரம். அங்க இப்படி இது பண்ண இருக்கும் போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா டீமன் கிங்கு டியான்சிங் ஃபிளவர் இப்போதைக்கு அவைக்கனா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு பூச்சி? டீமன் கிங் ஒருத்த வந்து பிளாக் ஃபெதரை கொண்டுட்டான். அந்த ஃபிளவரையும் கொண்டு போயிட்டான். என்ன சொல்ல இருக்க பூச்சி? யார் ஏரியாவுக்கு வந்து யாரோட பொருள் அவன் கொண்டு போறான்? இது டீமன் கிங்கோட டெரிட்டரின்னு அந்த ஹியூமனுக்கு தெரியாதா? அங்க டீமன் கிங் தன்னுடைய 6வது ரிலீஸ் பண்ண அதோட சைஸும் மேசிவா மாறும். அங்க ஏகப்பட்ட டீமன்ஸும் அங்க வரும். எல்லா டீமன்ஸுக்கும் இந்த டீமன் கிங்கா இருக்கிற இது ஆர்டர் கொடுக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஃபிளவரை கொண்டு போயிருக்க அந்த பர்சன் அவனை என்கிட்ட எப்படியாச்சும் நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு புரியுதுல? இதனால எல்லாருமே அங்க அதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீமன் கிங்கும் அந்த பூச்சி கிட்ட கேட்கும். ஆமா பூச்சி இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? டீமன் கிங் வாட்டர் கிராஸ உங்களுக்காக தேடி கொடுக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன். ஏன்னா அதுவும் அந்த ஃபிளவருக்கு ஏத்த அளவுக்கு ரொம்ப ஈக்குவலானது. சரி அது உனக்கு எங்க இருக்கும்னு தெரியுமா? இல்ல டீமன் கிங், ஆனா கண்டிப்பா நம்மளால தேட முடியும். அந்த வாட்டர் மேஜிக் கிராஸ்ல அது ரொம்ப ஒரு சீக்ரெட்டான விஷயம். அது அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. அங்க இப்படி
இப்படி ஆளு சொல்ல இருக்கான். ஆனா நம்ம ஆளு எப்படியோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான். அங்க வாட்டர் ஃபால் இருக்கும். வாட்டர் ஃபாலுக்குள்ள நம்ம ஆளு அப்படியே போயிடுறான். அதுக்குள்ள கேவ் மாதிரி சீக்ரெட்டா ஒரு இடமும் இருக்கு. அங்க நல்லா போய் பார்த்தா வாட்டர் மேஜிக் கிராஸ் அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல வாட்டர் மேஜிக் செட்டோட சில பல ஆளுங்க இந்த பாஃப் மவுண்டனுக்கு தான் வந்து நிற்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ பண்ண வேலையால இங்க வந்து பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கா. ஹியூமன்ஸ பார்த்தோனே டீமன்ஸும் அப்படியே வந்து சுத்து போடும். இந்த டீமன்ஸுக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஃபேங் யாரு அப்படின்னு அங்க தெரியல. அதை யாரு பண்ணா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன யோசிப்பாங்க, இத பண்ணது இவங்க தான் அப்படின்னு யோசிப்பாங்க. இதனால அந்த டீமனும் ஒரு பவரை வெளிப்படுத்தும். அவ்வளவுதான், எல்லாருமே மயங்கி போறாங்க. இவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டீமன் கிங் கிட்ட இவங்கள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க இந்த டீமன்ஸும். அங்க அதுல இருக்க ஒரு சிக்ட் மெம்பர் ஒண்டி அவனோட ஆவிய தனியா அவனோட உடல்ல இருந்து எடுத்து மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த தெரிவிக்கணும்னு சொல்லி அப்படியே ஓடி போறான். இதுக்கப்புறம் அந்த பூச்சை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுவும் ஃபைனலி அந்த இடத்துக்கு கொண்டு வரும். இந்த வாட்டர் ஃபால்ஸோட இந்த கேவ் இது எந்த மாதிரி இடம்னா வெறுமா யூரால ஒண்டி தான் வர முடியும். அவ்வளவு சீக்கிரத்துல மத்தவங்களால வர முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பிரேக் த்ரூ ஆக போறேன்னு. அதுக்கு தான் டீமன் கிங் கேவா இருக்கிற என்னோட கேவுக்கு என்னோட வாட்டர் மேஜிக் ரஸ் இதுக்கு முன்னாடி தேடி நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அப்பனா இதுதான் உங்க டீமன் கிங் கேவா? ஆனா அப்புறம் தான் இவங்க கவனிப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஃபேங் ஆல்ரெடி அவங்களோட வாட்டர் மேஜிக் கிராஸ் அதால ஏத்துக்கிறான். இத பாக்குற டீமன் கிங்குக்கு அங்க புரியல. ஆமா இவன் யாரா என் ஏரியாக்கு வந்துட்டு என்னோட வாட்டர் மேஜிக் கிராஸ் எடுக்கிறான். அங்க அந்த பூச்சிக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அங்க பச்சையா தெரியுது. ஐயோ டீமன் கிங் இதுக்கு முன்னாடியே அந்த டியான்ஷின் அந்த ஃப்ளவரை ஏத்த அந்த பர்சன் தான் இவன். அங்க இது கேட்ட உடனே டீமன் கிங்குக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அதுவும் அங்க ரொம்ப பெருசாயிட்டு நம்ம ஹீரோவை முடிக்கலாம் அப்படின்னு அங்க வரும். ஆனா வெறுமா ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பான். அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டீமன் கிங் அதோட பவரை இழந்து ஒரு சாதாரணமான டர்ட்டில் மாதிரி அப்படியே குட்டியாயிது. ஆமா என்ன சத்தம் இது? அட என்னப்பா இது? இந்த இடத்துல ஒரு பெரிய டர்ட்டில் இருக்கா? என் பவர் ஏன் டீஆக்டிவேட் ஆச்சு? இந்த பர்சன் இவன் வந்து யாரு? ஆஹா என்ன ஒரு பெரிய டர்ட்டிலா இருக்கு. டர்ட்டில அப்படியே துண்டு துண்டா கூறு போட்டு அப்படியே சூப் வச்சா சும்மா வேற லெவல்ல இருக்கும். டீமன் கிங் இதனால மயங்கியே போயிடும். அந்த பூச்சும் அதே மாதிரி தான் அதுவும் மயங்கி போயிடும். ஐயோ டீமன் கிங் சூப் வைக்க போறானா? அந்த பூச்சியும் நம்ம ஹீரோ பாப்பான். என்னடா இது இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்டிபீட்டா டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இப்படின்னு நம்மால போறான். அங்க பாவம் அந்த சென்டிபீட்டா அந்த பூச்சிக்கும் என்ன பண்ணும் தெரியல. போச்சு எல்லாம் போச்சு இப்படின்னு அதுவும் பயந்து போவ எங்கே அந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோ என்ன டீமன் கிங்க சூப் வச்சு சாப்பிட போறானா? நம்மால லிட்டரலி ஒரு காடுல பண்ணாலும் ஆச்சரியம் இல்ல. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. அனிமே யாராச்சும் பாப்பாங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உண்மையிலேயே ஒரு காமெடியான ஆக்ஷன் டைப் அனிமே தான் இது. சரி ஏதோ ஒன்று எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.